சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் போது இதில் நீங்கள் சிவியர் ஆக்ஷன் சொல்லும்போது நீங்கள் வந்து பிடிச்சிட்டீங்க அந்த முடிப்புண்டி விஷயத்தில் கூட அந்த வெளி மாநிலத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை பிடிச்சிட்டீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொன்னாலுமே அது மட்டும் பத்தாது. நீங்கள் அதுக்கு எடுக்கிற சிவியர் ஆக்ஷனும் வந்து ஜனங்களுக்கு வைரல் ஆகணும். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட் தான் வந்து மற்றவங்களுக்கான பயத்தையும் ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டா மூலமாக வின் பண்ணீங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் தான் வந்து இந்த ஆட்சிக்கான ஒரு பிடிமானமாகவே இருக்குன்னு சொல்கிற இடத்துல அதே இன்ஸ்டாவையே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி அப்யூசஸ்க்கு இந்த மாதிரி டெவில்ஸ்க்கு என்ன மாதிரி பனிஷ் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் வந்து தமிழ்நாடு அரசு இதுக்கு எடுக்குது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சிவியராக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வார்த்தையில் சொன்னால் மட்டும் பத்தாது. அதை வந்து நீங்கள் லீகலாகவும் நீங்கள் கொண்டு வரும்போது அது ஜனங்களுக்கு அது நீங்கள் உங்களை பவராக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டா மூலமாக உங்கள் ஆட்சியை பவராக சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டா மூலமாகவோ சோஷியல் மீடியா மூலமாகவோ நீங்கள் வந்து இங்கே ஆப்வியஸாக நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது பத்திரிகைகளை பெருசாக வர போகிறதில்ல. ஸோ இன்ஸ்டாவோ சோஷியல் மீடியாவோ வந்து உங்கள் ஆட்சிக்கான பவர்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெப்பன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த வெப்பனையும் பவரையும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எடுக்கிற ஆக்ஷனோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனோ தான் ஜனங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் தப்பு நடந்தால் தண்டனை நிச்சயம் அந்த தண்டனையும் சிவியராக இருக்கும் அப்படின்னு தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஏன் அந்த தப்பை பற்றி யோசிக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் இன்ஸ்டாவில் வைரல் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷனை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ எப்பயும் போல் அரெஸ்ட் பண்ணாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லை அது ப்ரூஃப் பண்ணப்படலை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய சைல்டு அபியூஸ் விஷயங்கள் படங்கள்லாம் வர பட்சத்தில் எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுனா அது ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அவங்க நிதானத்தில் இல்லை தெளிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு உப்பு சப்பில்லாத காரணம் வந்து அந்த அப்யூசர் மேலே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு அதை வந்து ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதோ அந்த விக்டிம்க்கு கிடைக்கிற நியாயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கான ஒரு முக்கியமான மூலதனமான காரணம் குடிபோதையில் செஞ்சதாக இருக்கலாம் ஆம்பளை வெறியில் செஞ்சதாக இருக்கலாம் இல்லை ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறித்தனத்தில் அடிக்ஷன்லேயே செஞ்சதாக இருக்கலாம். இதெல்லாம் தான் அதுக்கான ஒரு அடிப்படையாக மூல காரணமாக இருக்கணும் போது அது அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்னதான் இவங்க மூடிட்டாலுமே அது அங்கங்கே நடக்கிற இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் வந்து ஃபுல்லாலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மெதுவாக இவங்க ஆக்ஷன் எடுத்தாலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது இன்னும் சரி பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி தவறுகளும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதுக்காக அதை நார்மலைஸும் பண்ணக்கூடாது. அதுக்கான சிவியர் ஆக்ஷன் அதை நடக்காமல் தடுக்கிறதுன்றது அதுக்கு தான் நீங்கள் சிங்கப்பெண்ணெலாம் போட்டிருக்கீங்க கரெக்ட் தான். இருந்தாலும் அது இமீடியட்டாக எல்லா இடத்துலையுமே டக்குன்னு வந்து அந்த ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றது உண்மையாக இருந்தாலுமே நடக்கிற தப்புகளை நிஜமாவே இது வந்து கண்டிப்பாக டிவிகே தலைவர்னு சொல்லக்கூடிய இல்லை நம்மளோட சிஎம்னு சொல்லக்கூடிய விஜய் சார் காதுக்கு கண்டிப்பாக போயிருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறது நாட்டுக்கு முக்கியம்தான். ஆனாலுமே நீங்கள் கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்காக நீங்கள் வந்து அந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு மாதத்தில் வெளியிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி அப்போ இந்த ரீசன்ட் 2 டேஸாக வந்து சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு கும்மிடி பூண்டி விஷயங்கள் ஆகட்டும் இல்லை இந்த ஒரு மாதத்தில் நடந்த அந்த மாதிரி அபியூஸ் கேஸ்கள் ஆகட்டும் அதுக்கான அட்டென்ஷனையும் கொடுத்து அதை வந்து டிவிகே மெம்பர்ஸ் அதுக்கு என்ன வந்துட்டு பதில் சொல்கிறீங்க இல்லை இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு என்ன மாதிரி சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் இல்லை எடுக்கப்பட்டது அதை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல 1-2 கேஸ் அதை நீங்கள் சிவியராக எடுத்தீங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணாதான் நெக்ஸ்ட் விஷயங்கள் இந்த மாதிரி நடக்காமல் தவிர்க்க முடியும்னா அது கண்டிப்பாக விஜய் சார் காதுக்கு நேரடியாக போயிட்டு அது வந்து விஜய் சாரை இதுக்கான விஷயங்களை ரொம்ப டீப்பாகவும் இமீடியட்டாகவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். டிவிகே ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படின்னா இல்லைனா விஷுவல் வாரியர்ஸோ இல்லைனா யாரோ டிவிகே நம்ம சைட்லேருந்து சொல்கிற விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியும் இல்லைனா டிவிகே ஃபேன்ஸ்க்கு கொண்டு போக முடியும்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருப்போம்.